ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு பாடசாலை மாணவர்களுக்கு காணப்படுற எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், அப்படி இல்லாட்டி பரீட்சைக்கு நாங்கள் பயப்படுறது, அது எக்ஸாம் ஃபோபியான்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான காரணங்கள் நாங்கள் பார்த்தோம்னா, முதலாவதே இந்த பேரண்ட்ஸ்ட எதிர்பார்ப்பு. ஏண்ட பிள்ளை ஓ லெவலில் 9A தான் எடுக்கணும், அல்லது ஏண்ட பிள்ளை ஏ லெவலில் 3A தான் எடுக்கணும்ன்ற அந்த எக்ஸ்ட்ரீமான எதிர்பார்ப்பு பிள்ளைகளுக்கு பரீட்சை பற்றிய பயத்தை உருவாக்கும். அடுத்தது, மார்க்ஸ் தான் ஒரு புள்ளட எதிர்காலத்தை தீர்மானிக்குது அப்படின்ற இந்த சமூகத்தில் காணப்படுற அந்த ப்ரெஷர். ஸோ எக்ஸாம் தான் எங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த பிள்ளைகளோட எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருக்கு. அடுத்தது, இந்த டியூஷன், அது கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்ட ஓவர்லோட். எங்கே பார்த்தாலும் பிள்ளைகள் கிளாஸ் போகணும், எல்லா பாடத்துக்குமே பிள்ளைகள் கிளாஸ் போகிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரீயான டைம் இல்லை. ஸோ பிள்ளைகள் எப்பயுமே பிஸியாக இருக்காங்க. ஸோ இதனால் பிள்ளைகளுக்கு இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. அடுத்தது தான் இந்த ஒப்பீடு. அதாவது, இந்த பிள்ளைக்கு இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலுமெண்டா ஏன் உனக்கு எடுக்கலா அப்படின்ற ஒரு நாங்கள் கம்பேர் பண்ணுறது நடக்கும். அது பேரண்ட்ஸும் செய்கிற, டீச்சர்ஸும் பொதுவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தாலேயும் பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ், அதாவது இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக காணும். ஸோ இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக பிள்ளை யோசிச்சா, இந்த எக்ஸாம் செய்கிறது எப்படி, இதை நான் ஃபெயில் ஆகினா என்ன நடக்கும், நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இது எவ்வளோ பெரிய எனக்கு அவமானம்ன்றதை தான் பிள்ளை யோசிக்கும். இந்த விஷயம்தான் இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அடிப்படையாக அமையுது. ஸோ இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு எக்ஸாம் கேள்விப்பட்டாலே, நாளைக்கு எக்ஸாம்னு சொன்னால் இன்றைக்கி வயிறு வலிக்கும், தலைவலிக்கும், காய்ச்சலாயிக்கும். ஸோ இப்படி அவங்களோட பாடி கண்டிஷன் ஃபுல்லாகவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும். பட் பேரண்ட்ஸாக நாங்கள் என்ன சொல்லுவோம், பிள்ளை போய் சொல்லுது, எக்ஸாம் புகையலா சுட்டி படிக்காதனால பிள்ளை எக்ஸாமுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணங்களை அடுக்குதுன்னு தான் நாங்கள் யோசிப்போம். ஆனால் உண்மையாகவே அந்த பிள்ளை ஸ்ட்ரெஸ்னால தான் அந்த பிள்ளைக்கு தன்னோட பாடி தனக்கு சப்போர்ட் பண்ணாத நிலை காணப்படுறதுன்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை பார்ப்போம். இப்படிப்பட்ட மாணவர்கள் டீல் பண்ணும்போது நாங்கள் முதலாவது எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை பிள்ளைகளுக்கு ஏற்றக்கூடாது. எங்களுக்கு தான் தேவை, பிள்ளை 9 எடுக்கணும், 3A எடுக்கணும், சமூகத்தில் நல்ல பேர் வாங்கணும், அவனோட பிள்ளையை விட என்ன பிள்ளை நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு நான் வெளியே சொல்லணும். அப்போ இது உண்மையாகவே எங்களோட ஸ்ட்ரெஸ். இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றுறதை முதல்ல நிப்பாட்டணும். அடுத்து முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், கம்பேர் பண்ணுறதை நிப்பாட்டணும். அந்த பிள்ளை இப்படி, நீ இப்படியே இருக்காய், அந்த பிள்ளை இவ்வளோ மார்க்ஸ் எடுக்குது, உனக்கு ஏன் எடுக்கல அப்படின்ற அந்த இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பேசுகிறத நாங்கள் நிப்பாட்டணும். அடுத்த முக்கியமான விஷயம், பிள்ளைகளுக்கு நாங்கள் டார்கெட் கொடுக்கக்கூடாது. நீ 8A தான் எடுக்கணும், நீ 9A தான் எடுக்கணும், நீ 3A தான் எடுக்கணும் அப்படின்ற டார்கெட்ஸை நாங்கள் கொடுக்கக்கூடாது. அவங்களாக அதை முடிவெடுத்து அவங்களா அதை ட்ரை பண்ணக்கூடிய சிச்சுவேஷனை நாங்கள் அமைச்சு கொடுக்கணும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக எங்களுக்கு இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், பிள்ளைகளை மார்க்ஸுக்கு பின்னுக்கு ஓடுறதை விட நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் முக்கியமாக இருக்குது. இந்த விஷயத்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு விளங்கப்படும். அடுத்தது, அவங்க ஏதாவது இந்த படிக்கிற விஷயத்தில் முயற்சிகள் செஞ்சால் அதை தயவு செஞ்சு பாராட்டுங்க. இன்னும் படி, இன்னும் படி, இன்னும் படின்னு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றாமல் அவங்க 15 நிமிஷம் 20 நிமிஷம் படித்தாலும் கூட அதை நீங்கள் பாராட்டுற பேரண்ட்ஸாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் லைஃப் இல்லை, இதுக்கு அங்கேயும் ஒரு லைஃப் இருக்குன்ற விஷயத்த பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துங்க. அந்த பிள்ளை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே இந்த எக்ஸாம் ஃபியர்ன்றது காணாமல் போய்த்திரும். அதே மாதிரி டீச்சர்ஸும் சில விஷயங்களை கட்டாயம் இதில் கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கி. பிள்ளைகளுக்கு எக்ஸாம்ஸ் மட்டும்தான் லைஃப், இது தான் உன்னோட லைஃப், இது தான் உன்னோட லைஃப்பை முடிவு பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க. இன்கேஸ் ஏதாவது சிக்கல் அந்த பிள்ளை அந்த எக்ஸாமில் சரியான முறையில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்காட்டி அந்த பிள்ளையோட லைஃப் அதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ பிள்ளைகள் ரிசல்ட்ஸ் எடுக்கணும், ஆனால் அப்படி எடுக்க முடியாமல் போனாலும் உங்களுக்கு லைஃப் இருக்குன்ற விஷயத்த பிள்ளைகளுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் தான் எங்களோட கலந்துரையாடல்கள் காணப்படணும்ன்றதை மைண்டில் வச்சுக்கொள்வோம். அதே நேரத்தில் எங்களுக்கு செய்யக்கூடிய வேலை தான்
அதே மாதிரியான பேப்பர்ஸை செட் பண்ணி கிளாஸ் ரூமில் செய்கிறது. அப்போ பிள்ளைகளுக்கு ஓரளவு அந்த எக்ஸாம் பேப்பர் சம்மந்தமான ஒரு அறிவு கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸாம் ஃபியர்லேருந்து பிள்ளைகள் வெளியில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக பேசக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை, ஒரு செட்டப் அமைச்சு அவங்களோட ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிற மாதிரி ஒரு செட்டப் உருவாக்கி அவங்களோட பேசக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டா பிள்ளைகள் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸாம் படிப்புண்டே ஓடிக்கொண்டிருந்த பிள்ளைகள் எக்ஸாம் கிட்ட வர இன்னும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூடைக்கும். ஸோ அவங்களோட கொஞ்சம் டிஸ்கஷனில் நாங்கள் ஈடுபட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் அது ரிலீஃபை தரும். ஏன்னா தொடர்ச்சியாக படின்ட்டு நாங்கள் சொல்லிட்டு இருப்போமே தவிர அவங்களோட மைண்ட் செட் என்ன, அவங்க எந்த நிலையில் காணப்படுறாங்கன்ற எந்த ஐடியாவும் எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் எவ்வளோ அவங்களுக்கு சொன்னாலும் சில நேரங்களில் அவங்களுக்கு அது புரியாத சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களோட மைண்ட் செட்டை முதல்ல நாங்கள் புரிஞ்சு கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட இந்த கற்றல் நடவடிக்கைகளை ஏற்படுத்தி கொண்டோம்னா அது பிள்ளைகளை இன்னும் சரியான முறையில் வழிநடத்தக்கூடியதாக காணப்படும். ஸோ இந்த செயற்பாடுகள் அவ்வளவுமே பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சேர்ந்து தான் செய்யணும். இதில் முக்கியமான விஷயமா இருக்கிறது, எக்ஸாம் மட்டும் லைஃப் இல்லை, எங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட் தான் எக்ஸாம் அப்படின்ற விஷயத்த மாணவர்கள் புரிஞ்சு கொள்கிற மாதிரி எங்களோட நடவடிக்கைகள் இருந்தால் அவங்களுக்கு இந்த எக்ஸாம் ஃபியர்ன்றது இருக்கவே இருக்காது. அவங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ற பிளான்ஸை போட்டுக்கொள்வாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட கைடன்ஸை அல்லது எங்களோட கலந்துரையாடல்களை மாணவர்களோட நாங்கள் அமைச்சு கொண்டா அவங்களோட ஃப்யூச்சர் இன்னும் பிரைட்டாக அமையும். இந்த விஷயம் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.